வணக்கம் நேயர்களே. மன்னர்கள் ஆண்ட தலைநகரங்கள் 21ஆம் நூற்றாண்டிலையும் அழியாம இருக்குமா? 500 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டுமானங்களை இப்பவும் பார்க்க முடியுமா? உருளை பாறைகள் மேல உறுதியான கருங்கல் கோட்டைகள் கட்டுவது நடக்கக்கூடிய ஒன்றா? அரிசி பருப்பை போல ஆபரணங்களை படிக்கல்ல வச்சு எடை போட்டு அளந்து விற்ற சந்தைகள் இருந்திருக்க கூடுமா? இவை எல்லாமே சாத்தியம்னு சொல்லுது கர்நாடகத்தினுடைய பழம்பெரும் நகரமான ஹம்பி. வரலாறு போற்றக்கூடிய இந்த விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பி இப்ப எப்படி இருக்கு? Contemporary travelers who came and saw Vijayanagar, they have recorded. விஜயநகர மன்னர்கள் சிறந்த நிர்வாகிகள். ரோம் நகரத்தை விட சிறப்பா திட்டமிட்டு இந்த நகரை அவர்கள் நிர்மாணிச்சாங்க. அவங்க சிறந்த ஒருங்கிணைப்பாளர்கள். திறமையா திட்டமிட்டு அதை செயல்படுத்தி வெற்றியும் பெறக்கூடியவர்கள். அவர்கள் உண்மையாகவே ஒரு சாம்ராஜ்யர்கள் தான். எந்த ஒரு காலகட்டத்திலும் போல ஒரு அரசர்கள் இருந்தது கிடையாது. குறிப்பா கிருஷ்ணதேவராயர் ஒரு தனிப்பெரும் மன்னர். அவர் ஆட்சி செய்த பகுதியை பார்ப்பதே புண்ணியம். இங்கு நான் வாழ்வதே பெருமை எனக்கு. இது தென் இந்திய சரித்திரத்தில் நிலையான இடம் பிடித்திருக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கிய ஹம்பி. கிபி 1336 முதல் 1646 வரை 300 ஆண்டுகளுக்கு மேலாக தக்காணம் முழுவதும் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் உள்ளிட்ட பெரு மன்னர்கள் வாழ்ந்த பூமி. வட இந்தியாவில் குப்தர் காலம் இந்துக்களின் பொற்காலமாக திகழ்ந்ததற்கு இணையானது தென் இந்தியாவில் அரசாண்ட விஜயநகர பேரரசு காலம். விஜயநகர பேரரசு ஒற்றை மன்னராலோ ஒற்றை வம்சத்தினராலோ உருவெடுத்தது அல்ல. 1336 சங்கம வம்சத்தின் ஹரிகரர் புக்கர் மன்னர்களால் கால்கோள் இடப்படுகிறது விஜயநகர பேரரசு. 1485 முதல் 1505 வரை சாளுவ வம்சத்தினரால் கட்டி காப்பாற்றப்படுகிறது. பின்னர் 1570 வரை வரலாறு பேசும் கிருஷ்ணதேவராயரின் துளுவ வம்சத்தால் விஜயநகர பேரரசு நிர்வகிக்கப்படுகிறது. கர்நாடகத்தின் ஹம்பியிலிருந்து தமிழ்நாட்டின் திருச்சி, மதுரை என ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை ஆண்ட ஆட்சி செய்த ஒரே இந்து மன்னனாக வரலாறு கிருஷ்ணதேவராயரை அடையாளப்படுத்துகிறது. இவரது காலம்தான் ஹம்பி நகரத்தின் பொற்காலமும் கூட. காணும் இடமெல்லாம் கோட்டைகள், கொத்தளங்கள், அரண்மனைகள், பிரம்மாண்ட மாளிகைகளின் எச்சங்களால் நிறைந்து கிடக்கிறது இப்போதைய ஹம்பி. 500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருநகரம் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது. 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு விரிந்து பறந்து கிடக்கிறது. கட்டிடங்களுக்கும் கோயில்களுக்கும் குறைவும் இல்லை. எங்கெங்கு திரும்பினும் உருளை பாறைகள். கல் கரடுகள் மீது கருங்கல் கோட்டை கட்டி பேரரசாட்சி செய்த பெருமையை இன்றளவும் இவை பறைசாற்றுகின்றன. ஹம்பி கைவிடப்பட்ட நகராக இருந்தாலும் 100க்கும் மேற்பட்ட நினைவு சின்னங்களின் கூட்டமைப்பாக ஐக்கிய நாடு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். அதாவது ஒரு அரசு உறுதியோடு இருக்கணும் அப்படின்னா அந்த அரசுக்கு அரண் தேவை. அந்த அரண் எப்படி இயற்கை அமைக்கிறதா செயற்கை அமைக்கிறதா? செயற்கையான அரணை விட இயற்கையான அரண் மிக அருமையா இருக்கிறதுனால இந்த பகுதியை அவங்க திட்டமிட்டு இது நிறைய மழை வளம் இருக்கிற பகுதியா இருக்கிறதுனாலையும் குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணி இருக்கிற ஆறு ஓடுறதுனால ஒரு ஜீவநதி ஓடிட்டு இருக்கிறதுனாலையும் எல்லா விசேஷமான எல்லா பகுதியை விட இந்த பகுதி ரொம்ப சிறப்பான பகுதிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி தான் ஹம்பியை ஹக்கா புக்கா 2 பேரும் இந்த பகுதியில் அவங்களோட தலைநகரத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப அதனோட பேர் விஜயநகரமா இருக்குல்ல. இதன் பெயர் லோட்டஸ் மஹால். விஜயநகரத்து பட்டத்து ராணிகள் உலா வந்த அந்தப்புறம். காலத்தின் கோலத்தில் புதையுண்டு போகாமல் வரலாற்று சாட்சியாக கம்பீரத்தை காட்டுகிறது. 2 அடுக்கு மாளிகையாக தாமரை இதழ் வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்தப்புறத்திற்கு எதிர்த்தாற்போல் பிரம்மாண்ட நுழைவு வாயில்களுடன் மாட மாளிகையாக காட்சி தருகிறது கருங்கல் கட்டிடம். கடல் கடந்து வருகை தரும் அரசர்களின் பெரு விருப்புக்குரிய விருந்தினர்களின் இல்லங்களா, அள்ள அள்ள குறையாத ஆபரணங்களை கொட்டி குவிக்கப்பட்டிருக்கும் மண்டபங்களா என வியப்பை திணிக்கிறது.
பேரரசர்கள் வளர்த்த செல்ல யானைகள் கட்டப்பட்டிருந்த கொட்டில்கள் ஹம்பிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலராலும் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகிற இடங்களில் ஒன்று. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேர் லோட்டஸ் மஹால். இந்த லோட்டஸ் மஹால் வந்து அந்த காலத்து ராஜாவோட அந்தப்புறமா இருந்துச்சு. அந்த அந்தப்புறத்தில் வந்து பக்கத்தில் கிணற்றுல தண்ணி எடுத்து இயற்கையாகவே ஏசியை உருவாக்கி அந்த ஏசியில் உட்காந்துக்கிட்டு ராஜாவும் ராணியும் பக்கத்தில் இருக்கிற மேடையில் நடக்கிற கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பொழுதுபோக்கு அம்சமாக என்ன இருக்கோ எல்லாமே அந்த ஏசி அறையில் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த பக்கத்தில் தெரிகிற 11 ரூம்லையும் ஒவ்வொரு ரூம்லையும் அவங்களுக்கு பிடிச்ச ஆணைகளை கட்டி வச்சு அந்த ஆணைகளுக்கு நல்ல முறையில் அலங்காரம் பண்ணி அந்த பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க கலையம்சோட முடிஞ்சது அந்த லோட்டஸ் மஹால். அதுதான் அந்த காலத்துல ராஜாவோட அந்தப்புறமா இருந்ததுங்க. நெடுந்தொலைவுக்கு நீண்டு கிடக்கும் கல் மண்டபம் விஜயநகர பேரரசுகள் காலத்தில் பொன்னும் மணியும் புரண்ட இடம். விஜயநகர பேரரசை வரலாற்றிற்கு சொந்தமாக்கிய அரசர்களின் ஆட்சி காலத்தின் கீர்த்தியை பறைசாற்றுகிறது. தங்கமும் வைரமும் வைடூரியமும் நவரத்தினங்களும் கொட்டி குவிக்கப்பட்டு மளிகை கடைப்பொருள் போல பேரம் பேசி வியாபாரம் நடந்த பிரதேசம்தான் இது. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹம்பியினுடைய அழிந்து போன நினைவு சின்னங்கள்ல முக்கியமான பகுதி. இதுதான் ஹம்பியின் விஜயநகர பேரரசு காலத்துல கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல முக்கியமான மார்க்கெட்டா இருந்திருக்கு. இங்க தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இப்படி நவரத்தினங்கள் அதிகமாக விற்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்தும் வெளி மாநிலத்தில் ஆண்ட அரசர்கள் எல்லாருமே வந்து போயிருந்திருக்காங்க. எல்லாமே இங்க கிலோ கணக்குல எடை போட்டும் படியில் அளந்தும் கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. அப்படி இருந்த இடம் இன்னைக்கு அழிஞ்சு போய் மொத்தமா அதுக்குரிய எந்த ஒரு சோடுமே இல்லாம இருக்கு. வைரங்களும் தங்கங்களும் சிதறி கிடந்த இந்த இடத்துல அழிவுக்கு உண்டானதா ஒரு காரணமா சொல்லப்படுற மாதிரி வெறும் கற்களும் மண்ணுமே சிதறி கிடக்கு. இப்ப ஹம்பி என்னும் வரலாற்று நகரம் விரிந்து கிடக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே பிரமிப்புதான். விஜயநகர மன்னர்களின் வாழ்க்கையோடு இணைந்து நிற்கும் விருப்பாக்ஷா கோயில் கால பழமையின் நீட்சியாக சரித்திரத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. உடன் வழங்குவோம் டாக்டர் கோல்ட் அப்பாஸ் நல்லெண்ணெய். ஹம்பியில் திரும்பிய பக்கமெல்லாம் இது போன்ற கட்டுமானங்களின் அடித்தளங்கள் ஏராளம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெருநகரமாக திகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எத்துணை வசதி இருக்கிறதோ அத்தனை வசதிகளையும் கொண்ட சர்வதேச தொடர்பு கொண்ட பிரதேசமாக ஹம்பி எழுச்சியோடு இருந்திருக்கிறது. கருவூல கட்டிடங்கள், நீர் அமைப்புகளின் சிதிலங்கள், அழிக்கப்பட்ட அரண்மனையின் அடிப்பகுதிகள் என திறந்தவெளி அருங்காட்சியகமாக ஹம்பி நிற்கிறது. விசாலமாக விரிந்து கொண்டே போகும் கட்டுமானங்கள் விஜயநகரத்து குடிமக்களின் செல்வ செழிப்பை விவரிக்கிறது. விஜயநகர சாம்ராஜ்யா இது ஹம்பி. நிக்கோலா கேண்டி, அப்துல் ரசாக், நியூனேஸ் பேஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு தூதர்கள் நிறைய பேர் இந்த நகரத்துக்கு வந்திருக்காங்க. உலகம் முழுக்க சுத்தி இருக்கிற இவங்க தாங்களே வியப்படைகிற நகரமா விஜயநகரம் இருந்ததா சொல்லியிருக்காங்க. உலக அளவுலேயே டாப் லெவல்ல இருக்கிற நகரம் இது மட்டும்தான். விஜயநகர பேரரசர்கள் காலத்துலதான் தென்னகத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் வரலாற்றிலேயே ஒரு தனி பெருமை உருவாச்சு. கோவால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சாம்ராஜ்யம் பரவி இருந்துச்சு. கலைகளும் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மொத்தத்துல இந்த தேசமே செழிப்பா இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் சகல செல்வங்களையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. விஜயநகர பேரரசோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் தான். ஹம்பியின் வியப்புகளில் ஒன்று நீர்த்தேக்க கட்டுமானங்கள். 7 மீட்டர் ஆழத்தில் 22 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது நீர்த்தேக்க தொட்டி. அடுக்கடுக்கான படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிநிலையிலுமே கலை நேர்த்தி. அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட ஹம்பியின் கலை பொக்கிஷங்களில் இதுவும் ஒன்று. ಅದರ ಮೇಲೆ ಪೇಂಟಿಂಗ್ ಕೂಡ ಇದೆ. ಸುಮಾರು 500 ವರ್ಷಗಳ ಹಿಂದಿನಿಂದ ಮಾಡಿದಂತ ಪೇಂಟಿಂಗ್. பிரதானமான ஹம்பி நகரம் இன்னைக்கு இடிபாடுகளுக்கு நடுவே காட்சியளிக்குது. ரத்னம், வைரம்னு கொட்டி கிடந்த இந்த இடம் கலையம்சம் இழந்து பொலிவின்றி இருக்கு. கற்பனைக்கும் எட்டாத அசாத்தியமான கட்டுமானத்திற்கு இந்த ஹம்பி நகரம் ஒரு நல்ல உதாரணம். பிரமிப்பூற்ற ஹம்பியின் கட்டிடக்கலை கனவிலும் நினைச்சு பார்க்க முடியாதது. ஹம்பியின் பாதாள சிவன் கோயிலும் விருப்பாட்சி கோயிலும் விஜயநகர அரசர்கள் இந்து பண்பாட்டை காப்பாற்றியதன் அடையாளம். கல் பாறை மீது தூண்களாக நிறுத்தப்பட்டிருப்பதுதான் பாதாள சிவன் கோயிலுக்கான பாதை.
தரை மட்டத்திலிருந்து கீழே பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டது போல கோயில் தோற்றமளிக்கிறது. 12 மீட்டர் உயரமுள்ள சிவலிங்கம் ஆச்சரியமூட்டுகிறது. பல நூறு ஆண்டுகளை கடந்து போன பின்பும் இன்றளவும் சிதையாமல் இருக்கிறது விருப்பாட்சி ஆலயம். தென் இந்திய கட்டிடக்கலைக்கு சான்றாக பல அடுக்கு நிலை கோபுரங்களுடன் கம்பீரம் குறையாமல் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕೋತಿಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗಿದಾವ ಅಂದ್ರೆ ವಿಜಯನಗರ ಸಾಮ್ರಾಜ್ಯ. இங்க இருக்கிற கோயில்ல அலங்கார வேலைப்பாடுகள் அதிகமா காணப்படுது. தோண்ட தோண்ட தங்கம் தர்ற சுரங்கம் போல இன்னைக்கும் இங்க மேற்கொள்ளப்படுற அகழ்வாராய்ச்சியில பல சின்னங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. தரமட்டத்திலிருந்து கீழே பூமியில புதைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியும் சிவன் கோயில். இதனாலதான் இங்க சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. ஹம்பியில் இருக்கும் மற்றொரு அதிசயம் விட்டலா கோயிலின் கல் தேர். இந்தியாவிலேயே ஒரிசா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தின் ஹம்பியில்தான் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட தேர் உண்டு. விஜயநகர கட்டுமானத்தின் சிறப்புகளில் ஒன்றாக, கர்நாடகத்தின் சுற்றுலா அடையாளங்களில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. இசை தூண்களும் இசை நுட்ப சிற்பங்களும் விஜயநகர மன்னர்களின் கலை தாகத்தின் சாட்சி. ஒவ்வொரு கல்லிலும் மிக நுணுக்கமாக நேர்த்தியான கலை வேலைப்பாடுகளை செதுக்குவதில் அக்கறை காட்டியிருக்கின்றனர். வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நகரங்கள் நவீன மயத்தோடு இரண்டர கலந்து கிடக்கின்றன. விஜயநகர பேரரசின் தலைநகராக தலை நிமிர்ந்து நின்ற ஹம்பி நகரமோ அப்படியே வரலாற்று சுவடுகளை தாங்கியபடியே கைவிட்ட தேசமாக காட்சியளிக்கிறது. ஆனால் பெருமை மிகு மன்னர்களின் ஆளுமைகளை பேசுகிற வாரிசுகள் வரலாற்று பெருமிதத்தை தலைமுறைகளை கடந்தும் நெஞ்சில் சுமந்தபடி வாழ்கின்றனர். உடன் வழங்குவோம் டாக்டர் கோல்ட் அப்பாஸ் நல்லெண்ணெய். விஜயநகர மன்னர்களாக வலம் வந்தவர்கள், மன்னர்களுக்கு சேவகம் செய்தவர்கள் இன்றும் ஹம்பியை சுற்றி வாழ்ந்து வருகின்றனர். ஹம்பியின் விருப்பாட்சா கோயில் வாசலில் வினோத முகப்பூச்சுடன் அமர்ந்திருக்கும் இவர்கள் யாசிக்கும் சந்நியாசிகள் அல்ல. மன்னர்களை மகிழ்வித்த, செப்படி வித்தை கற்ற மந்திரவாதிகளின் வாரிசுகள். அரசரும் இல்லை, அரண்மனைகளும் இல்லை. பரம்பரையாக கற்ற மாயாஜால வித்தைகளை கொண்டே வாழ்க்கையை நகர்த்துவதில் நிம்மதி கொள்கின்றனர். ನಾವು ಆದಿ ಪುರಾತನ ಕಾಲದಿಂದಲೂ விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இங்க இருக்கிற தலைமுறை எங்களோடதுங்க. இந்த மண்ணை விட்டு போக எங்களுக்கு மனசே இல்ல. அதனாலதான் வழி வழியா இங்கே இருக்கும். மன்னர்களை மகிழ்விக்க எங்க முன்னோர்கள் செஞ்ச கலையை இப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கலை எங்க ரத்தத்தோட ஊர்னதுங்க. இங்க வரவங்க கிட்ட இதை செஞ்சு காட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல ஒரு மனநிறைவு இருக்கு. மொத்தத்துல விஜயநகர பேரரசின் ஆட்சிக்கு நாங்க ஒரு அத்தாட்சியை இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறோங்க. கிருஷ்ண தேவராயரின் துளுவ வம்சத்தினருக்கு பிறகு பாளையக்காரர்கள் எனப்படும் அரவீடு வம்சத்தினர் வசம் ஹம்பி கைமாறுகிறது. 1542 முதல் 1646 வரை அரவீடு வம்சத்தினர் விஜயநகர பேரரசர்களாக முடிசூட்டிக் கொள்கின்றனர். ஹம்பிக்கு அருகே உள்ள கொசப்பேட்டில் அரவீடு வம்சாவளியினர் இன்றும் வசிக்கின்றனர். பெரும் பேரரசு இவர்களது காலத்தில் குறுநில மன்னர்களுக்கும் கீழானதொரு நிலைக்கு உள்ளானது. ஆங்கிலேயர் வரும் வரையில் இவர்களது அரசாட்சியும் நீடித்தது. கொசப்பேட்டில் வசித்து வரும் இவர்கள் அரவேடு வம்சத்தின் 20வது தலைமுறை. விஜயநகர பேரரசு காலத்துல 3வது தலைமுறையா தான் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணாரு. அவருக்கு அப்புறம் அரவிடு மரபு அப்படிங்கிற ஒரு மரபை சேர்ந்தவங்க தான் தொடர்ச்சி ஆட்சி பண்ணாங்க. அந்த அரவிடு வம்சத்தை சேர்ந்தவங்கள இப்ப 20வது தலைமுறை இன்னைக்கு இருக்காங்க. கர்நாடகால ஹம்பிக்கு பக்கத்துல இருக்கிற ஹோஸ்பேட் அப்படிங்கிற இடத்துல அவங்க குடும்பம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுல தான் இருக்கோம். அதுல 20வது தலைமுறையை சேர்ந்த